சமீபத்தில் நிறைய இடத்துல ஜென் கதையை படித்து வெறுத்து போயிருப்பீங்க. என்ன வேண்டாம் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஜென் கதை தான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் நேரத்தில் சொல்லிடாதீங்க, வெறுத்து போயிடுவானுங்க. இதான் கதை. இது ஜென் ஸ்கூலில் நடக்கிற ஒரு டெஸ்ட்டு. ஜென் ஸ்கூல்லலாம் எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் டெஸ்ட் வைப்பார். இருக்கிறதுலே பெரிய ஜென் மாஸ்டர் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். அவர் ஒன்றும் பேசவே மாட்டார். ஒரு டெஸ்ட் நடக்குது. கேள்வி இதுதான். அந்த வாத்தியார் கேட்குறாரு, கடவுள்லாம் யார் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்டு பாடுறான், பதில் சொல்லவே இல்லை. அவர் பாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்துட்டு தலைமை குருவை பார்க்குறாரு. பார்த்த உடனே திருப்பி என்ன பண்ணுறாரு, போன பையனை திருப்பி கூப்பிட்டு அதே கேள்வி கேட்குறாரு, கடவுள்லாம் யார் அப்படின்னு. அவன் ஒன்றும் சொல்லலை. நீ ஃபெயில் அப்படின்னு சொல்லி உள்ளே ஒதுக்கிட்டார். மொத்த கதையுமே இவ்வளவுதான். ஆனால் இந்த கதையை யார்கிட்ட சொன்னாலும் சரி, இதுக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பருத்து போடுவாங்க. நீங்களே யோசிச்சிங்கன்னா தான் இது தெரியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கணும். பட்டு கேப் விடாமல் நான் முடிவை சொல்லிடுறேன். அந்த பையன் முதல் தடவை கேட்கும்போது கடவுள்லாம் யார் அப்படின்னு சொல்கிறத யோசித்தான். இயற்கைன்னு யோசித்தான், அம்மா அப்பான்னு யோசித்தான், என்னென்னமா யோசிச்சு பார்த்தான். அவனுக்கு சொல்ல முடியல. அப்போ அந்த டீச்சர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ கடவுள்னா யூ கேனாட் டிஃபைன் அப்படின்னு யோசிக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டார். ஆனால் திருப்பி கூப்பிட்டு கேட்டப்ப அவன் என்ன நினச்சிட்டான், சும்மா இருந்தோம் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா இருந்தான். இதில் என்னன்னா, யோசிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறவன் முகத்துக்கும் யோசிக்காமல் தேமையை நிற்கிறாங்கல்ல, அதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? இதுதான் லைஃப்பில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் மாதிரி இந்த ஜென் ஸ்டோரி. ஆனால் இதை யூஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இருக்குது. ஒய்ஃபுக்கிட்ட தண்ணி அடிச்சிங்களான்னு கேட்டால் அந்த யோசனையில் அவங்க கண்டுபிடிச்சிடவே கூடாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, தப்பான இடத்துல யூஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே.